என்னதான் அப்பா வெளியில் புரட்டி 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் இங்கே மனோஜுக்குன்னு அந்த அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லாமலே போயிட்டுருக்கு. தனக்குன்னு எந்த கஷ்டம் வந்தாலும் வீட்டில் இருக்கவங்க தலையில் தூக்கி போடுறதே இவன் வாடிக்கையாக வச்சிட்ருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சே ஆகணும்னு சொல்லி தான் முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. பாவம் அங்கிள், நீங்கள் 30 லட்ச ரூபா பணத்தை எப்படி தான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரோ தெரியல, ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ரவி வந்துட்டு ஒரு யோசனையை எங்கள் முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் சொல்லவும் செய்கிறாங்க. முத்துவும் மீனாவும் செய்கிற ஒரு விஷயம் வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் அதிர்ச்சியில் ஏற்படுத்துகிற விதமாக ஒரு மாறம் செய்து மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி, ரவி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இந்த மனோஜ் அப்பா கிட்டேருந்து 30 லட்சம் பணத்தை எடுத்து இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கான். வீடு வாங்குறேன்னு சொல்லி 30 லட்சம் பணத்தை அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்தா. இப்போ திரும்பவும் 30 லட்சத்துலேயே அவனுக்கு இடிச்சிட்டே இருக்கு. இவன் 30 லட்சம் கடன் இங்கே வாங்கியிருக்கான் இல்லையா, அந்த பணத்தை நம்ம கதிர்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தாலாவது எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது முத்து உடனே டே என்னடா சொன்ன அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்குறாங்க. ஆமாம் முத்து, நான் சொல்கிறது உண்மை தானேன்னு சொல்ல. ஆமாங்க, ரவி சொல்கிறதும் சரிதான், நாம் ஏன் இந்த கதிரை பார்த்து பணத்தை திரும்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆமாம் வீணா, நானும் அதே யோசனை தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும். ஆனால் இவன் அப்போ இங்கே எங்கே இருக்கானே தெரியலையே. ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு கூட தெரியலையே. நாளைக்கு நான் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கிறேன்னு முத்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் முத்து மீனா கிட்ட சொன்னது போல் ரவி இங்கே முத்து 2 பேருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கதன்னு ஒருத்தன் வீடு வாங்குறேன்னு சொல்லி மனோஜ், ரோஹினி அப்படின்றவங்க கிட்ட 30 லட்ச ரூபாயை ஏமாற்றி வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறமா அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியலை, அதான் சார் கேட்டுட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல அவன் அப்பயே ஜாமீனில் வெளியே போயிட்டான். 30 லட்சம் பணத்தை உள்ளேருந்து ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்கவங்கள சொல்ல முத்துவும் ரவியும் அதிர்ந்து போய் வெளியே வராங்க. இப்போ அவனை எங்கே பண்ணு நம்ம தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. ஜாமீனில் எடுத்தது யார் என்னன்னு தெரிஞ்சா அவங்க மூலமாக நம்ம விசாரிச்சுக்கிட்டு போய் அந்த கதிரை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. ரவியும் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அருண் தான் அங்கே இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார், இங்கே நாங்கள் கதிர்னு ஒருத்தரை பிடிச்சு கொடுத்தோம், அவர் ஜாமீனில் வெளியே போட்டதாக சொல்கிறாங்க, அவரை ஜாமீனில் எடுத்தது வெளியே ஆறு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார், அதுக்காக தான் சார் வந்தோம் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணி சொல்கிறேன்னு முத்து வெளியே நிற்கிறவரை பார்க்குறாரு. ஆமாம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க 30 லட்ச ரூபாயை அவன் என் அண்ணன்கிட்டேருந்து ஏமாத்திட்டு போயிட்டான், அந்த பணத்தை இப்போ வரைக்கும் திருப்பி கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அருண் புக்லெட் எடுத்து பார்க்குறாங்க. ஆமாம், ஜாமீனில் தான் வெளியே போயிருக்காங்க, ஜாமீனில் வெளியே எடுத்தது மனோஜ்ன்ற ஒருத்தர் தான், அவர் தான் சைன் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல மனோஜ் உங்கள் அண்ணனாச்சே அப்படின்னு அங்கே அருணும் சொல்ல இதை கேட்ட ரவிக்கு பெரிய அதிர்ச்சி ஆகுது. ரவி வெளியே ஓடி இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு முத்து அதிர்ந்து போக, ஆமாண்டா, இப்போ தான் அவரே என்கிட்ட விஷயத்த சொன்னார். 30 லட்ச ரூபாய்க்கும் அவன் எப்படிறா இங்கே கொஞ்சம் கூட ஏமாந்தது நினச்சி கவலைப்படாமல் அந்த கதிரை இங்கே சைன் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே ரவியும் முத்துவும் பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, மனோஜ் கிட்டே இதை நம்ம நேரடியாக போய் கேட்கலாமா அப்படின்னு ரவி சொல்ல, இல்லைடா, அவனை எவ்வளோ பெரிய ஏமாத்த பேர் வழி, அவன் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லிடுவானா, அந்த கதிரை ஜாமீன் கையெழுத்து போட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கானா, அப்போ அவன் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பான், நிச்சயமாக அவன் நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும், அந்த கதிர் எங்கே இருக்கான் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதியுடைய நினைப்பு இங்கே ரவிக்கு வருது. நேராக ஸ்ருதியை பார்க்குற ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு ரவி, முத்து 2 பேருமே போறாங்க. ஹே வாங்க, என்ன இந்த டைம்ல இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதி கேட்குறாங்க. உள்ள வா ஸ்ருதி, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அங்க முத்து விஷயத்த சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட. முத்து, ரவி 2 பேருமே விஷயத்த சொல்ல, ஓ இதுதான் விஷயமா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீ அந்த கதிர் குரலில் கொஞ்சம் பேசணும், அவன் குரல் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஓ அப்கோர்ஸ் எனக்கு அவனை நல்லாவே ஞாபகம் இருக்கு, அவனெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம்னு எங்கள் மனோஜுக்கு வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. நான் இருக்கிற இடத்துக்கு நான் கேட்ட பணத்தை கொண்டு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. இங்கே கதிர் மாதிரி பேசவும் செய்கிறாங்க. நான் தான் கதிர் பேசுகிறேன்னு சொல்ல, எந்த கதைன்னு கேட்க, உங்ககிட்டேருந்து 30 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு உன்னை கதிர் தான் பேசுகிறேன்னு சொல்ல, உனக்கும் எனக்குமான டீல் தான் முடிஞ்சிருச்சுல, இப்போ இதுங்க எனக்கு கால் பண்ணேன்னு மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு கதிர் குரலில் பேசிக்கிட்டு இருக்க எங்கள் ஸ்ருதியும், இல்லை நான் அவசரமாக மீட் பண்ணணும், எப்பயும் நம்ம மீட் பண்ணுற இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. எப்பயும் மீட் பண்ணுற இடமா, நான் எப்போ அவனை மீட் பண்ணேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே மனோஜும் திரும்ப அவனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு நினச்சி பயந்து போய் இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாரு,
அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்டோர் ரூம்லேருந்து கிளம்புற மனோஜ் பின்னாடியே முத்துவும் கார் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக நிற்க முத்துவும் பின்னாடியே போகிறாங்க. நேராக மனோஜ் வந்துட்டு அந்த கதிரை பார்க்க வேற ரூட் பிடிச்சி தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கதிர் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. கதிர் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் தட்டினா கதிர் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணவே இல்லை. என்னாச்சு, ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவன் இன்னும் வராமல் இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே முத்து மனோஜ் என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கால் போக மாட்டுது. இந்த நம்பர்லேருந்து கால் வந்தது, திரும்ப ஃபோன் பண்ணால் போக மாட்டுதுன்னு நினச்சிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. முத்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. இப்போ தான் அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியே போனார், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார்னு சொல்ல முத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும்னு ஒரு முடிவோட நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கதிர் தான் மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டு இருக்க முத்துவை பார்த்து பயந்து அலறடிச்சு ஓட பின்னாடியே ரவி வந்து நிற்க 2 பேரும் கையும் களமா அந்த கதிரையும் அவங்க மனைவியும் பிடிக்க செஞ்சாங்க. இப்போ எதுக்கு எங்களை பார்த்தது பயந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார், ஏற்கனவே 30 லட்சம் பணத்தை கேட்டிருந்தீங்க சார், நான் எப்படி திருப்பி கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்ல, 30 லட்சம்ன்றது உனக்கு சாதாரண பணமா, இப்போவே உன்னை ஸ்டேஷனில் பிடிச்சி என்னால் உள்ள தள்ள முடியும் அப்படின்னு சொல்ல, சார் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்ல, உனக்கும் மனோஜுக்கும் என்ன லிங்க் இருக்கு, ஆமாம் அவன் எப்படி உன்னை ஜாமீனில் வெளியே எடுத்தான், இப்போ கூட அவன் உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறான், உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கதிர்கிட்ட ரவியும் முத்துவும் மாறி மாறி கேட்குறாங்க. அப்போது அங்கே நிற்கிற கதிரும், சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா உன்னை அடித்து இதே இடத்துல துவச்சி போட்டுருவேன்ற மாதிரி மிரட்டேன் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், 30 லட்சம் பணத்தையும் அவன் தான் சார் என்கிட்டேருந்து வாங்கினான், அது மட்டும் இல்லை 30 லட்சத்துக்கு பதிலாக ஒரு 28 லட்ச ரூபா அவன் என்கிட்டேருந்து வாங்கிட்டு மீதி 2 லட்ச ரூபாயை எங்களுக்கு என்னம்மா கொடுத்தான் சார், இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான், சாரி சார், அந்த பணத்தையே நான் பெறட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 லட்ச ரூபாய்க்கு 28 லட்ச ரூபா தான் வாங்கினானா, மீதி 2 லட்ச ரூபாயை உன் கையிலே திரும்பி கொடுத்துட்டானான்னு சொல்லி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்லி ரவி கேட்க விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசினதை அப்படியே ஒரு வீடியோ ப்ரூஃபாக எடுத்துக்கவும் செய்கிறாங்க முத்துவும் ரவியும். நேராக வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டில் ரவி முத்து 2 பேருமே முன்னாடி வந்து நிற்க, டேய் எங்கடா போயிட்டு வரீங்க, அப்பா அவங்க 2 பேரையும் கேட்டுக்கிட்டே இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உள்ளே வர முத்துவும் ரவியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க அங்கே நிற்கிற ஸ்ருதியும் ரவியும் என்னாச்சுன்ற மாதிரி இங்கே கண்ணால் கேட்குறாங்க. அப்போது ரவியும் முத்துவும், அப்பா வெளியே வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட, எங்கடா போனீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளை காணுமேனு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கள் மனோஜ் கிட்டேன்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டே வரேன். ஆமாம் இவனே எங்கடா கூட்டிகிட்டு போனேன், நீ தான் இந்த நேரத்தில் ஊர் சுற்றிட்டு வருவேன், இங்கே ரவியையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு ரவி தான் இங்கே அமைதியாக நிற்க வைக்கிறாங்க இங்கே விஜயாவை. அப்போது அங்கே முத்து சொல்கிறாங்க, டேய் 30 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா, அந்த ஆளுக்கு திரும்ப கடன் கொடுக்கணுமே கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு மனோஜ் அப்படியே பார்க்க, உன்னை தாண்டா, அதான் அப்பா எனக்கு சொத்துல பாதி தரேன்னு சொல்லிட்டாரே, திரும்ப வேறு என்ன அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறம் இந்த பேச்சை பற்றி இந்த வீட்டில் பேச வேண்டாம், அப்பாவும் தான் சொல்லிட்டார்ல இதை பற்றி பேசக்கூடாதுன்னு, திரும்ப இந்த சொத்து விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவத்தை காட்ட, நின்றுட்டு இருக்க ரவிக்கும் முத்துவுக்கும் பயங்கர கோவம் வந்து 2 பேருமே சேர்ந்து அங்கே நின்றுட்டு இருக்க மனோஜை போட்டு அடி என்ன அடிக்க, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே வர அண்ணாமலை தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்னு வேகமாக சத்தம் போட்டதும் எல்லாரும் கோவத்தோட சண்டையை நிறுத்திட்டு அப்படியே திகைச்சு போய் தாப்பாவே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எதுக்குடா மனோஜை போட்டு அடிக்கிறீங்கன்னு அங்கே நிற்கிற விஜயாவும் இங்கே நின்றுகிட்டு இருக்க 2 பேரையும் பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே முத்துவும் ரவியும் சொல்கிறாங்க, அப்போ இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுக்காரன் தெரியுமாப்பா, உங்ககிட்டேருந்து 30 லட்ச ரூபா பணத்தை எடுத்தான், 30 லட்ச ரூபாயை வச்சு ஷோரூமை வாங்கினான், 30 லட்ச ரூபா பேங்க்லேருந்து லோன் எடுத்தான், அதை எவனோ ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஏமாந்தான், இப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு எவனோ ஒருத்தங்கிட்டேருந்து 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான். இவன் பண்ணுற இந்த வேலைகளுக்கெல்லாம் நாம் எப்படிப்பா பொறுப்பாக முடியும், இவனுக்கு படிக்க வைக்க மட்டும்தான் முடியும், அதை தவிர்த்து இவன் வாழ்க்கையில் இவன் பண்ணுற தப்புகள் எல்லாத்தையும் நம்ம திருத்திக்கிட்டே இருக்க முடியாது, ஏன் படிச்சிருக்கான்ல, படித்தவனுக்கு அறிவு வேணாம் அப்படின்னு அங்கே முத்து கேள்வி கேட்க, இப்போ எதுக்கு முத்து அப்படின்னு சொல்ல, பார்லரம்மா நீ இந்த விஷயத்தில் ஒதுங்கே நேர்ல, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல அப்படியே அமைதியாக நின்னுறாங்க ரோஹிணியும். கிட்ட போகிற முத்துவும், சரி 30 லட்ச ரூபா கடன் வாங்கினல, எந்த நம்பிக்கையில் கடன் வாங்கினேன், ஷோரூமில் எந்த விதமான ஆஃபரும் இல்லை, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த நம்பிக்கையில் வாங்கினேன், ஒரு ஆர்டர் கிடச்சிட்டுனா தாம் தும்னு செலவு பண்ணுவியா, ஒரு 1க்கு 10 ஆர்டர் கையில் இருந்தால் தாண்டா நீ இந்த செலவுகள் எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும், அதை விட்டுட்டு இங்கே பிஸ்னஸ்ன்ற பேரில் எனக்கு தான் எல்லான்ற தெரியுன்ற பேர்லையும் நீ கடன் வாங்கி சேர்ப்பேன், அதை கொடுக்க எங்கள் அப்பா கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்ல, நான் என்னோட சொத்தை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் திமிரா பேச, உன்னோட சொத்துன்னு சொல்லிக்க இதில் என்ன இருக்குது, நீ என்ன சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு செஞ்சுருக்க, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேட்டதுமே, டேய் நான் அப்பா சொத்தை தான் கேட்டேன்னு சொல்ல, அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, ரயில்வேல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சதே பெருசு, இந்த முட்டால படிக்க வச்சதுக்கு இவனை படிக்க வைக்காமலே இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு முத்துவும் சொல்லி திட்டுறாங்க. இப்போ எதுக்குடா தேவையில்லாத பேச்சுன்னு அங்கே அண்ணாமலை சொல்ல, அப்பா இருங்கப்பா ஒரு நிமிஷம்னு அங்கே ரவி சொல்லிட்டு, 30 லட்ச ரூபா கடன் இவன் ஏமாந்து
போனால கதிர்கிட்டேருந்து அவன் திரும்ப அந்த 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அந்த போக ரோஹிணிக்கு அந்த விஷயம் அப்போ தான் தெரியுது. அந்த விஷயத்த கூட இந்த மனோஜ் வந்துட்டு ரோஹிணி கிட்ட கூட சொல்லலை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் கேட்க, ஆமாம் மீனா, இன்னைக்கு அவனை பார்த்து நாங்கள் பேசவும் செஞ்சோம், இதோ இந்த வீடியோவை பாரு அப்படின்னு அவன் வாக்கு மூலமாக பேசின அந்த வீடியோவை காட்டவும் செய்ய அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. யாராலையும் இதை நம்பவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை. என்னடா சொல்கிறேன்னு அதிர்ந்து போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ முத்துவும் ரவியும், ஆமாண்ணே நாங்கள் பார்த்தோம் பேசணும்னு விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்ட இருந்து வாங்கி என்னடா பண்ண, திரும்பி அதை அப்பா கிட்ட கொடுக்கணும் கூட உனக்கு தோணலைல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கி என்ன செலவு பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாதுப்பா, ஆனால் அந்த பணத்தை வாங்கி இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் சொல்லாமல் நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லவும் செய்கிறாங்க. ஏண்டா அதை வாங்கினியே, சரி அதை தான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக போட்டியா இல்லை உண்மையிலேயே கடன் வாங்கினியா, உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே முத்து ரவின்னு எல்லாரும் சேர்ந்து, ஏண்டா அப்பா உனக்காக பணத்தை கொடுத்தப்ப கூட நீ இப்போவும் வாயை திறக்காம தானடா இருந்துகிட்டு இருந்த, வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சைன்லாம் வாங்கிட்டு போனார்ல அப்பவும் வாயை திறக்கல, எப்போ தானே இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலான்னு இருக்கேன், உண்மையை சொல்லுடா, அவங்ககிட்ட இருந்து வாங்கின அந்த 30 லட்ச ரூபா பணம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்க ரவி எல்லாருமே மனோஜ் அப்படியே வெளி பிதுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வீட்டில் இருக்க விஜயாவும், டேய் உண்மையை சொல்லுடா, அந்த கதிர்கிட்டேருந்து திரும்ப அந்த பணத்தை வாங்கிட்டியா, வாங்கின அந்த பணம் எங்கடா அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் செய்ய மனோஜுக்கு வெளி பிதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ரவி சொல்கிறாங்க, அந்த மனோஜுடைய பிஏவுக்கு கால் பண்ணுங்க, நிச்சயமாக அந்த பிஏவுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி சொன்னதுமே முத்து தான் வந்துட்டு ரோஹிணிகிட்ட சொல்லி கால் பண்ணவும் சொல்கிறாங்க. ரோஹிணியும் கால் பண்ண இங்கே அந்த பிஏவை வந்துட்டு வீட்டுக்கும் வர சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வரேன். உண்மையை சொல்லுமா, இங்கே இவனுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்ல, சார் பேங்க் பேலன்ஸே 15,000 தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீயா உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது, இல்லை போலீஸு கேஸு ஸ்டேஷன் இப்படி போனேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு சொல்ல, சார் அது வந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சார் அவர் தனி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது சார், மொத்தத்தில் எங்கள் ஆஃபீஸோடைய பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு மொத்தமே 15,000 தான் சார் இருக்குது, இது போக அவர் தனி அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது சார், சரி என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு அந்த ஜீவா கெஞ்ச அங்கேருந்து ஜீவாவையும் அனுப்பி வச்சிடறாங்க. என்ன பார்லரமா தனி அக்கௌண்ட்னா அப்படின்னு சொல்லி கேட்க, மனோஜுக்குன்னு தனி அக்கௌண்ட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதில் எவ்வளோ கிடக்குன்னு செக் பண்ணி பார்த்து சொல்லுன்னு சொல்ல, இதோ பார்க்குறேன்னு உடனே பார்லரம்மா என்ன பண்ணுது, அங்கே மனோஜுடைய ஃபோனில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா அதில் 30 லட்ச ரூபா பணம் கிடக்கு, மொத்தமாகவே 30 லட்ச ரூபா பணம் அவருடைய அக்கௌண்ட்டில் கிடக்கு. இதை பார்த்தா ரோஹிணி அதிர்ந்து போயிட்டு மனோஜை பார்த்து சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம் 30 லட்சம் பணத்தை நீ அங்கிள் கிட்ட கொடுக்கல, அதை நீ உன் அக்கௌண்ட்டில் தனியாக போட்டுட்டு அதை பற்றி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை, என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரிஞ்சா 2 லட்சம் கூட 3 லட்சம் கூடனா அப்பப்போ செலவுக்குன்னு சொல்லி வாங்கிட்டே இருப்பேன், அதான் உங்ககிட்ட சொல்லலைன்னு எங்கள் மனோஜ் சொல்லும் போதே ரோஹிணி பயங்கர கோவத்தில் மனோஜ் கணத்தில் பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க. கொஞ்சம் காது மனசாட்சிருக்கான், கடன்காரர்கிட்டேருந்து 30 லட்சம் வாங்கினி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ரோஹிணி அந்த கதிர்கிட்டேருந்தே நான் பணத்தை வாங்கினேன், அவனை ஜாமீனில் வெளியே எடுத்தா எப்படியாவது பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னான், அதனால தான் அவனை ஜாமீன்லேயும் வெளியே எடுத்தேன், அவன்கிட்ட பணம் கேட்கும் போது அவன்கிட்ட இல்லை, அதனால தான் இந்த இவர்கிட்ட நான் கடன் வாங்கினேன், இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பணமும் கிடச்சிதுன்னு சொல்ல, அப்போ அந்த பணத்தை நீ கொடுத்து கடன் அடைச்சிருக்கலாமே, தேவையில்லாமல் வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்க மாட்டலன்னு சொல்லி ரோஹிணி கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, அதை எப்படி பண்ணுவான், இதை வச்சு பெரிய ட்ராமா பண்ணி சொத்தை தனியாக பிரிச்சலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான், அதான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லும்போது அண்ணாமலைக்கும் ரொம்ப கோவம் வர விஜயாவே பற்றிட்டு, இப்போவே இந்த 30 லட்சம் பணத்தை என் புருஷன்கிட்ட திருப்பி கொடுத்துரு, இல்லைனா நடக்கிறதே வேறன்னு விஜயா சொல்ல, என்னம்மா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இது சம்பாதிச்ச பணமா, இல்லை சொல்லப்போனால் அவர் உனக்காக இப்போவும் பணத்தை தான் கட்டியிருந்திருக்காரு, நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய பணமும் அதிகமாக தான் கொடுக்க வேண்டியது இருக்கு, இதில் சொத்து வேற உனக்கு தனியாக கேட்குதான்னு பலார்னு எங்கள் அறையும் வேற விடுறாங்க. எங்கள் விஜயாவும் ரோஹிணி வச்சு, நீ இப்படியெல்லாம் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, உனக்காக இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணி என்ன நினைக்கிறப்போ எனக்கே அசிங்கமாக இருக்குன்னு ரோஹிணி திட்டிட்டு போய்ட்றாங்க. டேய் பணத்தை இப்போவே அனுப்புடா அப்படின்னு விஜயாவும் நிற்க, இல்லைனா பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், புருஷனை கஷ்டப்படுத்தினு சொல்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் கூட பண்ண தயங்க மாட்டேன் அப்படின்னு விஜயா மிரட்டேன். வேற வழி இல்லாத மனோஜும் அந்த
அந்த பணத்தை அண்ணாமலைக்கு அனுப்பவும் செஞ்சிடறாங்க. அண்ணாமலையோ எதுவுமே பேசாமல் இருக்க, பாத்தியாப்பா எவ்வளோ பெரிய கோல்மால் பண்ணிட்டு இருக்கான்னு. இவனை மாதிரி ஒருத்தனை வீட்டில் வச்சுக்கிறதே மிகப்பெரிய பாவப்பா. உண்மையை சொல்ல போனால் அன்னைக்கு கடன் கொடுத்தவர் வந்து கேட்டுட்டு போனார்ல, இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு. அதை நம்ம இப்போ செஞ்சாதாப்பா சரியாக இருக்குன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாப்பா அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா தானே வெளியே போய் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதையாவது கற்றுப்பா. படித்தேன்னு சொல்லி புக்கை மட்டும் மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா அறிவு தானா வந்துருமா? அதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் கூட இல்லைப்பா. இந்த ஷோரூமை இவன் எப்படி தான் இங்கே கொண்டு போக போகிறானோ தெரியல. பாவம் இந்த பார்லர் அம்மா வேற இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து கஷ்டப்படுதுன்னு தான் சொல்வேன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அது கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலான்னு அங்கே முத்து சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோஹிணி அழுகிறாங்க. உண்மைதான், எல்லாமே உண்மைதான். நான் என் பையனுக்காகாவது வாழ்ந்துட்டு போயிருப்பேன். இவனை நம்பி வந்து இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு இருக்கிறதுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணாமலே தனித்துவமாக சுதந்திரமாக இருந்திருப்பேன்னு அப்போதான் ரோஹிணி நினைக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் தான் அம்மா கைகளை அடி வாங்கி வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்க, அவன் பண்ண பித்தலாட்ட ஃப்ராடு வேலையெல்லாம் வெளியே வந்ததுனால இங்கே ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க. இனி அப்பா சொத்துல ₹1 கேளு, உன்னை அன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பாருன்னு முத்து மிரட்டிட்டு போக மனோஜ் பயந்து போய் நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாரு.